சப்தஸ்தானத்துல 3வது தலம் திருச்சோற்றுத்துறை. இங்க எம்பெருமான் ஓதுவனேஸ்வரர், அன்னபூரணி தாயார். ஒரு சிவபக்தர் இங்க அன்னதானம் பண்ணுவாரு. மழை வெள்ள காரணமால அவரால் அதை பண்ண முடியாம போய் சோர்வடைந்து சிவபெருமான பிரார்த்தனை பண்ணாரு. அவரோட பிரார்த்தனைக்கு இணங்கி சிவபெருமான் அவருக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்தாரு. அதனால் அந்த ஊர் மக்கள் பட்டினியாகவே இருக்க மாட்டாங்க. நந்தி திருமணத்துக்கு இங்குதான் அன்னம் வரும். இப்போ அழல்நீர் ஒருகி தேவாரத்தை பத்தி பார்ப்போம். பண்டை வினைகள் பரிய நின்ற பெருமான் நம்ம பண்ண பல பல பிறவை பாவங்களை அழிப்பவர் என்று வர்ணிக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அழல் நீர் ஒழுகி அணைய சடையும். இங்க சிவபெருமான் நெருப்பே நீர் போன்று இருக்கும் சடை கொண்டவர் என்று வர்ணிக்கும் இந்த அழகான தேவாரத்தை நாங்க பைரவி ராகம், கௌசிகம் பண், எட்டொத்து அல்லது ஆதித்தாளத்துல பாட போறோம். எல்லாரும் கேட்டு ரசிங்கள். அழல் நீர் ஒழுகி அணைய சடையும். அழல் நீர் ஒழுகி குழையூரேனும் உடையாயிடமா. குழையூரேனும் அழநீர் ஒழுகி அணைய சடையும். குழையூரேனும் உடையானிடமா. கழை நீர் முத்தும் கனக குவையும். சுழல் நீர் பொன் நீர் சோற்று துறையே. பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் நழமன் இடமா. பண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமலன் இடமா. அண்டை கொண்டன் விடையாராத தொண்டர் பரவும் சோற்று துறையே. பரவும் சோற்று துறையே. அண்டை வினைகள் பரிய நின்ற அண்ட முதல்வன் அமரன் இடமா. இன்றை கொண்டான் விடையாராத தொண்டர் பரவும் சோற்று துறையே. தொண்டர் பரவும் சோற்று துறையே. बोलो बोलो सब मिल बोलो नमः शिवाय. बोलो बोलो सब मिल बोलो नमः शिवाय. ओम नमः शिवाय.